Dear friends, very happy morning friends. எங்கள் மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு நல்லா முத்திருச்சு நண்பர்களே. கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும். அதனால் இன்றைக்கி சமையலுக்கு வேண்டிய கத்திரிக்காயை பறிக்க போகிறேன் நண்பர்களே. மாடி தோட்டத்தில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால் பறித்தேன் நான். இப்போ நல்லா இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் சூப்பரான சைஸாக வந்துருச்சு. அங்கே பாருங்கள், செடியிலேயே காட்டினேன் உங்களுக்கு. உள்ளே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களேன், இந்த இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்னும் ஒன்று, இந்த இங்கே ஒன்று, 2 காய் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. இந்த பாருங்க, இந்த ஒன்று, இந்த தெரியுது பாருங்கள், இந்த டச் பண்ணுறேன் பாருங்களேன். கிளார் அடிக்குது, ஆப்போசிட்டில் சன் இருக்கனால இது என்ன இருக்குது, அது இன்னும் முத்தலை கொஞ்சம் பெருசாகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் கையில் மொபைல் இருக்கிறனால கட்டர் எடுத்து வந்தேன் நண்பர்களே. ஈஸியாக இருக்கும், கட் பண்ணணும் கீழே விடுங்க. அப்படியே நான் அதை எடுத்து வந்துடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கட்டர் எடுத்துக்கிறேன். கட்டர் சிசர் தான் கையிலேயே இருக்குது. இதுதான் டூல்ஸ் பாக்ஸு. இதை வச்சு நான் அந்த கத்திரிக்காயை கட் பண்ணுறேன் நண்பர்களே. கீழே விழுகும், அப்படி எடுத்துக்கிடுவேன். இந்த இருக்குது பாருங்களேன், இந்த பாருங்கள், இந்த சைஸில் இருக்குது. இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். சீசரை வச்சுருக்கேன், சீசரை வச்சு கட் பண்ணுறேன். ஏன்னா கையில் படிப்பு பார்த்தேன், செடியோடு வந்தாலும் வந்துடலாம். சில நேரங்கள் அப்படி வந்தாலும் வந்துடும். அதனால் கொடி அந்த தண்டு ஒடிஞ்சிடும். ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட்டர் தான் எடுத்துருக்கணும் போல். இருந்தாலும் நான் டைப் பண்ணுறேன். விழுந்துருச்சு பரல கீழே. இந்த பாருங்க, விழுந்துருச்சு கீழே. இதை நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். வச்சுட்டு என்ன ஒன்று இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த இருக்குது. தெரியுதா? தெரியல நினைக்கிறேன். அந்த பக்கம் வந்துடுறேன். சன்னு ஆப்போசிட் இருக்கனால இந்த இருக்குது பாருங்களேன். இதை நான் கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், சிஸ்டர் வச்சு தான் கட் பண்ணுறேன். கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.